சசிகலா அம்மாவுக்கு பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டு ஓபிஎஸ்க்கு இணை செயலாளர் பதவியை கொடுத்துட்டு இபிஎஸ் வந்து அந்த ஆஃபீஸ் பியூனா மாறிடலாமா? அதிமுகலேருந்து இனி ஒரு செங்கலை கூட உங்களால் உருவ முடியாதுன்னு 4 வருஷம் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். யாராவது போனாங்களா? என்னை நீக்கி விட்டார்கள். பச்சாதாபம் வருமா வராதா? விஜய் உங்களை வந்து பார்க்கணுமா, நீங்கள் விஜயை பார்க்கணுமா? விஜய் வீட்டில் போய் பார்க்குறீங்க. பாண்டியராஜன் போய் பாக்யராஜ் கிட்ட டைரக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்ட மாதிரி. ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இருக்கிறதே செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார். விலக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர் எங்காவது போய் சேருவாரா, இல்ல அதிமுகவை பிளவுபடுத்த ஆரம்பிப்பாரா என்னன்ற மாதிரி யோசிக்கும் போது திடீர்னு அவர் தாவேகாவில் குதிக்கிறார், செங்கோட்டையன் இணைய போகிறார் அப்படின்ற செய்தி இருக்கு. மற்றவங்களுக்கு அது ஹாட் டாபிக்கா இருக்கலாம். ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு ஏன் இருக்க முடியாதுன்னா, செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் பூரா சுத்திட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு இல்லையா? அந்த பேட்டி கொடுத்த 15வது நிமிஷம் இங்க ரெக்கார்டிங் பண்ணோம். அன்னைக்கு நான் சொன்னது அவர் தாவேகா பக்கம் தான் போவார். அவர் மட்டும் போவாரா அல்லது ஓபிஎஸ் டிடிவி எல்லாரையும் எடுத்துக்கொண்டு போவாரா? ஏன்னா அவருக்கு தெரியும் இதுல வெற்றி பெறுவதற்கு ஒண்ணும் இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எடப்பாடியை எதிர்த்து பண்றதுக்கு இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. எடப்பாடி கிட்ட பொதுக்குழுவோ செயற்குழுவோ கடந்த 4 வருடமா கலையாமல் அசையாமல் இருக்காங்க. எத்தனை ப்ரெஷர் கொடுத்துருக்க முடியும்? ஒரு பக்கம் ஸ்டாலினால ப்ரெஷர் கொடுத்துருக்க முடியும். இவர் நம்ம சபரீசன் ப்ரெஷர் கொடுத்தா ட்ரம்ப்பே தாங்க மாட்டார். அந்த மாதிரி அவர் பெரிய தாதா அவர். ஸோ இத்தனை பேர் ப்ரெஷரையும் தாண்டி தன்கிட்ட இருந்து ஒருத்தரை கூட நகர்த்தாம அழகா பாத்துக்கிறாருன்னும் போது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ வீணாகிறத விட வீணையாகிறது பெஸ்ட்ன்னு சொல்லி தெளிவா என்ன பண்ணிட்டாங்க, போறாங்க. இதுல என்ன ஒரு வருத்தம்னா, நான் தெளிவா சொன்னேன், இவங்க விஜய்க்கு எதுக்கு இவங்க தேவை, அண்ணாமலை ஐயாவுக்கு இவங்க தேவை அப்படிங்கிறது அதிமுக ஒன்றிணைங்கிற ஒரு எண்ணத்தோட, அந்த மாதிரி பலருக்கு அந்த எண்ணம் இருக்கு. அண்ணாமலை ஒன்றிணையும். நான் சொல்றேன், ஒன்றிணையணும்னா என்ன? சசிகலா அம்மாவுக்கு பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டு ஓபிஎஸ்க்கு இணை செயலாளர் பதவியை கொடுத்துட்டு இபிஎஸ் அந்த ஆஃபீஸ் பியூனா மாறிடலாமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை குடும்ப கட்டுக்குள்ள போகாமல் பார்த்துக்கிறதுக்கு பண்ணிடலாமா? நாளையில இந்த டீ வாங்கிட்டு சொல்லிடலாமா இபிஎஸ் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப கேட்டேன். அப்போ இவங்க ஏன் விஜய்க்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அதிமுகவை விமர்சிக்க மாட்டார். இப்போ முந்தானத்துக்கு நடந்த ஒரு மாநாட்டில் மட்டும் ஆரம்பிச்சாரு, அப்புறம் அப்படியே டக்குன்னு டைவர்ட் பண்ணி போயிட்டார். ஸோ அவர் அதிமுக விமர்சிக்கிறதுக்கு யார் வேணும்? பிஜேபி யார் வேணாலும் பேசலாம், புறம்போக்கு போற வரவன் எவன் வேணாலும் விமர்சிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. மகாத்மா காந்தியை விமர்சிக்கிறவங்கலாம் இருக்காங்க உலகத்துல கூட. அப்போ விமர்சிக்கலாம். அதிமுக விமர்சிக்கணும்னா அதிமுக விமர்சிச்சுட்டா தொண்டனுக்கு கோவம் வந்துடும். அப்போ எடப்பாடியை விமர்சிங்க. அவர் துரோகி. யாருக்கு துரோகம் பண்ணாரு? வல்லபாய் பட்டேலுக்கு துரோகம் பண்ணாரா? திருவள்ளூருக்கு துரோகம் பண்ணாரா? இல்ல கம்பருக்கு துரோகம் பண்ணாரா? கிடையாது. துரோகின்னு சொல்லுங்க. அவர் இலை இருந்தால் போதும் என்று நினைக்கிறார், கட்சி தன்னோடு இருந்தாலே போதும் என்று நினைக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சிக்கிறதுக்கு யார் வேணும்? நம்ம டிடிவி ஐயா சிரிச்சுக்கிட்டே விமர்சிப்பாரு. ஓபிஎஸ் ஐயா 15 நிமிஷத்துல 4-5 வார்த்தை பேசுவார், அதுல ஒரு வார்த்தை விமர்சனமா இருக்கும். செங்கோட்டையன் சீசன்டு பாலிட்டிஷியன். சரி, செங்கோட்டையன் எதுக்கு திமுக போகல? ஆரம் வீரப்பன் போனாரு, திண்டுக்கல் பெரியசாமி போனாரு, செந்தில் பாலாஜி போனாரு, எல்லாரும் போனாங்களே. ஏன் போகலன்னா, திமுக என்ன சொல்லியிருக்கோம், நீங்க எங்கிட்ட வேண்டாம், எங்களுக்கு முத்துசாமி ஆல்ரெடி 5-6 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, நீங்க தான் எதையும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதனால நீங்க விஜய் கிட்ட போயிருங்க. விஜய்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சபரீசன்ட்டு வந்திருக்கும், இவங்களை இத்தனை சீட்டை கொடுத்து சேர்த்துக்கும். ஏன் காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ திமுக விஜய் பக்கம் அனுப்பிச்சதுன்னா, அவங்க போய் ஒரு 50 சீட்டு 40 சீட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப வரும்போது அதே சீட்டை திமுக கிட்ட கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் இதே 20, 10, 6, 7.25, 8.5 அப்படிங்கிற சீட்லேயே வச்சுக்கிட்டு அமைக்கிடுவோம். இவங்களை கூப்பிட்டு போய்க்க, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதிமுக பிஜேபி வெற்றி பெறக்கூடாதுன்னு சொன்னா, திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் விஜய் கிட்ட போகுதா? அதிமுகவில் இருக்கக்கூடிய இபிஎஸ் எதிர்வாக்குகள் வெளியில வரணும், திமுகவுக்கு வராது. இந்த மாதிரி ஆரம் வீரப்பன் மாதிரி, திண்டுக்கல் பெரியசாமி மாதிரி இல்லை, அதிமுக தொண்டர்கள் திமுகவில் போய் சேர்றதுக்கு அவங்க கண்டிப்பா விஜய்க்கு வேணா ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் கால்குலேஷன். இதை நான் ஏறத்தாழ இதுல முதல் 3 வரிகளை மட்டும் நான் இன்னைக்கு அவர் போராட்டம் அறிவிக்கும் போதே சொன்னேன், அவர் கண்டிப்பா அங்கதான் போவார். அதற்கு காரணம், எடப்பாடியை திட்டத்துக்கு ஒரு ஆள் வேணும்.
அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போறார் அப்படின்னாலும் தன்னோட எம்எல்ஏ பகுதியை வந்து ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ணி வெளியில வந்த உடனே வந்து சேகர் பாபு அவர்களை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அவங்க நினைச்சா வந்து பின்னாடி வந்து சந்திச்சிருக்கலாம். ஆனா மீடியா இதுக்கே அந்த லைட்ல தெரியற மாதிரி அந்த ஒரு சந்திப்பு நடந்ததுங்கிற தேவை என்னவா இருந்து? நான் திருடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாம தான் பண்ணுவேன். நான் ஜெயிலுக்கு போனோம்னு நினைச்சேன்னா என்ன பண்ணுவேன்? தெரிகிற மாதிரி தான் பண்ணுவேன். அந்த ஒரு கான்ஸ்டபிளே அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இல்லையா? நான் பெரிய ரவுடி இல்லையா? அந்த லோக்கலில் இருக்கிற கான்ஸ்டபிளே அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கத்தி எடுத்து உங்ககிட்ட காட்டினா அவர் என்ன அரெஸ்ட் பண்ணி. ஸோ நான் ஜெயிலுக்கு போகணும்னு நினச்சதுனால வெள்ளை தெளிவாக வந்தேன். திருடணும்னு நினச்சா மறைச்சி பண்ணியிருப்பேன். இப்போ சேகர் பாபுவை சந்திச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை, பச்சையாக சொல்கிறேன். அவர் அதிமுகலேருந்து வந்தவர் தான், பாட்சாவாக இருந்தவர், மாணிக்கமாக இருக்காருங்கிற கதையெல்லாம் அவங்க நம்புகிறாங்க, நாம் நம்பலை. அவர் இன்னும் பாட்சாவாக தான் இருக்கார். ஆனால் அவர் சந்திச்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் லைம் லைட்டிங். ஓபிஎஸ் எதுக்கு ஒரே நாளில் போய் 2-3 முறை ஸ்டாலினை சந்திக்கணும்? இவங்களுடைய நோக்கம் ஜெயிலுக்கு போகிறது. அதனால ஈஸியாக மாட்டிக்கணும், எல்லா செக்ஷன்லையும் வர்ற மாதிரி மாட்டிக்கணும், அவ்வளோதான். செங்கோட்டையன் அவர்கள் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வந்து ஒரு பலமாக இருப்பார் அப்படின்றது. ஏன்னா அங்க வந்து ரினவுன்ஸ்டான இல்லை இந்த ஒரு அளவு அரசியல் புரிதலோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸோ இருக்க ஒருத்தர் வந்து செங்கோட்டையன் தான் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேற்று புஷியானந்த் அவர்கள் இருந்தாலும் கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தனி இல்லையா? ஸோ அது விஜய்க்கு அவர்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அதிமுகல இருந்து இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தான் கடைசி தலைவராக உள்ள வரார், நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை? அப்படி இருக்கும்போது அதிமுக ஏதாவது உடைய ஏற்படும் நடக்கும்? இன்னும் உடையணுமா? அதெல்லாம் உடஞ்செல்லாம் முடிஞ்சாச்சு. அதிமுகல இருந்து இனி ஒரு செங்கலை கூட உங்களால உருவ முடியாதுன்னு 4 வருஷம் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். யாராவது போனாங்களா? அதிமுகல இருந்து புதுசா ஓபிஎஸ் கிட்ட இந்த 4 வருஷம் முன்னாடி 4 வருஷத்துல யாராவது போனாங்களா? அன்னைக்கு ஓடி போன மனோஜ் பாண்டியன், அன்னைக்கு ஓடி போன வைத்தியலிங்கம், இவங்களாம் தான் அங்க இருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. செங்கோட்டையன் அமைதியா பொறுமையா பேசுவார். விஜய் பேசணும்னு யோசிக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் அமைதியா பேசுவார். இவங்க 2 பேருக்கும் கரெக்டா செட் ஆயிடுச்சு. இதை தவிர அதனால ஒரு பெரிய வித்தியாசமும் விஜய்க்கு வரப்போறதில்லை. விஜய்க்கு வாக்கு போடுறவங்களுக்கு ஒரு 4-5 பேர், இப்போ நான் நடந்து வர்றேன், எல்லாம் வணக்கம் சொல்றாங்க. அதே நான் ஒரு 4 பவுன்சரோட நடந்து வந்தேன்னா சீமான் மாதிரி என்ன பயப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். வேற ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இருக்காது. பாஜக அதிமுக வெல்ல போகுதுங்கிறதுல வந்து எனக்கு பெரிய சந்தேகம் இல்லை. அதை வந்து நான் வந்து என்னுடைய ஆசையா சொல்லலை, ரொம்ப தெளிவா சொல்றேன். 2வது இடத்துக்கு தான் இந்த மாதிரியான போட்டிங்கிற ஒரு பேச்சு வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வேற யாராவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் உதயநிதிக்கும் தான் போட்டின்னு சொல்லியிருந்தா நைட்டோட நைட்டா என் கழுத்துல தலையெடுத்து என் கையில கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இது வாங்கி பூண்டிட்டு உட்காந்துருக்காங்க. இது எல்லாமே தெளிவான ஒரு செட்டப்னு தெரியலையா? ஆனா விஜய்க்கு அவருடைய ரசிகர்கள் கண்மூடித்தனமா வாட்டு போட தொண்டர்களும் ஆகிற. முதல்ல தன்னுடைய ரசிகர்களை தொண்டரை ஆக்கணும். அவர் அதை பண்ண மாட்டேங்கிறார், இன்னும் ரசிகர்களாவே வச்சிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த கட்சியிலிருந்து வெளில வர்றதுக்கு மற்றவங்களை சேர்க்கணும் அப்படின்னு அவர் ஒரு டேம் சொன்னாலும் அவருக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்கு ஆதரவாக இருக்கவங்க வந்து போடணுன்றதுல கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் நடந்ததுனாலுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் கூட 2 மணி நேரம் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல வந்து அதிமுகவில் அவர் கிடைக்கும்னு நினைக்கிற இம்பார்ட்டன்ஸை விஜய் அவர்கள் கொடுப்பார். செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செம செல்வாக்கு இருக்கு. அது இருந்தது அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணங்கள் இன்னும் 2-3 நாள்ல உங்களுக்கு தெரியும். இருக்குங்கிறதுக்கும் இருந்ததுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே அந்த ஏரியாவில் வந்து பெரிய டாமினேஷன் பண்ணி வைத்திருந்தாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஜெயலலிதா எப்போ அவங்கள அமைச்சரவையிலிருந்து தூக்கினாங்களோ அதிலிருந்து அந்த டயர்ல வந்து நிறைய பஞ்சர் ஒட்டியிருக்காங்கிறதுல தொண்டனுக்கு தெரியும். தொண்டனுக்கு தான் தெரியும், எனக்கு உங்களுக்கும் தெரியாது. ரைட். இப்போ இவர் வந்ததுனால பலமா? கண்டிப்பா பலம் தான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். 50 வருடமாக நான் ஒரு கட்சியில் உழைத்தேன், என்னை நீக்கிவிட்டார்கள். பச்சாதாபம் வருமா வராதா? விஜய் உங்களை வந்து பார்க்கணுமா, நீங்க விஜயை பார்க்கணுமா? விஜய் வீட்டில் போய் பார்க்குறீங்க. பாண்டியராஜன் போய் பாக்யராஜ் கிட்ட டைரக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்ட மாதிரி நீங்க ஒரு கெத்த கிரியேட் பண்றீங்களா இல்லையா? நான் 50 வருடமாக அதிமுகல இருக்கேன், என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய குற்றம் செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கிறது. பச்சாதாபம் யாருக்கா இருந்தாலும் வருமா? போய் அவரை சந்திக்கிறீங்க. அவரையாவது டைரக்டா சந்திச்சிங்களா? சேகர் பாபு, புஷியானந்த், அதுக்கப்புறம் விஜய். என்ன கொலுபமேலியா கொண்டு போய் உட்காரிச்சாங்க உங்களை கீழ்ப்படியில இருந்து மேல்படிக்கு? இது சொல்லலையா உங்களுக்கு அவருக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் வரும் அப்படிங்கிறது? இந்த தேர்தல் 2026 தேர்தல் நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிசம்பர் 15ஆம் தேதி வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட போகிறார்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. இல்லை எனக்கு புரியல. 6 3 9 9 9 18 எப்படி கூட்டினாலும் 9 வரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் குறிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நியூமராலஜி எங்கேயாவது பார்த்துருப்பாங்க. அன்னைக்கு நீங்கள் எதை செஞ்சீங்கன்னாலும் தோல் கலப்பு என்னங்க பண்ண முடியும் அவரால்? ஐயா, பின்னாடி இருக்கிறது சசிகலா மேடம். ஓபிஎஸ்க்கோ ஓபிஎஸ் தம்பிக்கோ டிடிவிக்கோ யாருக்குமே வந்து முக்கியத்துவம் இல்லை. இவங்களா கிரியேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் போன பிரச்சனை வந்து சசிகலா மேடம் அதிமுகவை பிடிக்கணும், அதிமுகவை சசிகலா அம்மாவை வைத்துக்கிட்டு திமுக வந்து சாப்பிட்றணும். இதுதான் கான்செப்டே. இது எப்படி எடுபடும்? ஆரம்பிரப்பன் வேணா எம்ஜிஆருடைய பேகை தூக்கிட்டு போயிட்டு திமுகவில் போய் சரணடையலாம். தொண்டன் எப்படி பண்ணுவான்? அவன் உணர்ச்சி பூர்வமா இல்ல பாப்பான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்துல முன்னாடி அவருக்கு இருந்த அந்த ஒரு இது இப்போ இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருக்கு, குறைய தொடங்குது. இப்போ அதிமுகல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தபோது இப்ப திமுகல வரும்போது அந்த ஒரு கிரேஸ் அவருக்கு இருக்குது இல்லையா? ஏங்க இப்படி இது மாதிரிலாம் கேள்வி கேட்டா அப்புறம் நான் வில்லங்கமா தானே பதில் சொல்லணும். ஜேப்டி திருடனை கொண்டு வந்து வீரப்பன்கிட்ட விட்டீங்கன்னா அவன் கொலைகாரன் ஆவான். நல்லவனை கொண்டு போய் விட்டீங்கன்னா அவன் எப்படி கொலைகாரன் ஆவான்? செங்கோட்டையன் அடிப்படையில் நல்லவர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நேர்மையான மனுஷன். பட் அவருக்கு அரசியல் சூசம் தெரியாது. இந்த என்ன சொல்றது, பூந்துகிந்து விளையாடுறது தெரியாது, ஆட்டோ ஓட்ட தெரியாது, பச்சையா சொல்றதா இருந்தா. அதுதான் ப்ராப்ளம். ஓட்ட தெரிஞ்சிருந்தா அவர் எதுக்கு இங்க சேகர் பாபு பார்த்துட்டு புஷி ஆனந்த பார்த்துட்டு போகணும்? செங்கோட்டையன் வராருன்னா புஷி ஆனந்த் கிட்ட என்னங்க வேலை? ஃபர்ஸ்ட் விஜய் வீட்டுல போய் பார்த்ததே தப்பு, கண்டிப்பா தப்பு. விஜய்ங்கிறவர் அரசியல்ல இன்னைக்கு வர்றவர், இவர் 50 வருடமா இருக்கிறவர். பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் கிட்ட போய் சேர்ந்ததுனால என்னாச்சு? பிரேமலதா இருக்கிற வரைக்கும் பண்ருட்டி இல்லை, எந்த உருட்டியும் ஒன்றும் பண்ண முடியாது, வெளில வந்துட்டாங்க. இப்போ என்னாச்சு? அவர் கடைசியில் எங்க இருக்காரு? அவருக்கான அரசியல் அனுபவம் இருக்கிற இடத்துலயே அவர் இருக்காரு. நாளைக்கு செங்கோட்டையன் அப்படித்தான் ஆக போறாரு. டிஸ்கஷன் வந்து டைரக்டா நடக்கணும்ல. நானும் நீ தான் சந்தில பொந்தலாம் எதை வேணாலும் பேசு. நான் ஏன் போய் புஷி ஆனந்த சந்திக்கணும்? புஷி ஆனந்துங்கிறவர் யாரு இல்லையா? ஸோ இது ஸோ செந்தில் பாலாஜி போய் பெருசாகிறதுங்கிறது வேற கதை. ஒரு திருடன் நாக்சலைட் ஆகிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும் எப்படி நாக்சலைட் ஆகணும்னு. இவர் உண்மையிலே நல்லவர். இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்க என்னுடைய ஆசையே கிடையாது, உண்மைதான், அந்த கள உண்மை, அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுகவுடைய அந்த கூட்டணி அப்படின்றது இன்டாக்டா ஒரு இடத்துல இருக்கும்போது எப்படி வந்து வெற்றி அதிமுக? ஏன் கேட்கறேன்னா, இப்போ திமுக ஒரு அப்போசிஷனா இருக்கும்போது எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆனா அதிமுக அதே அப்போசிஷன்ல இருக்கும்போது ஒரு செயல்பாடை பார்க்க முடியல. இப்போ கோவையில இப்படி ஒரு விஷயம், அந்த பெண்ணுக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், இவர் ட்விட்டோ அறிக்கையோ பிரஸ் மீட்லேயே முடியுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? திமுக அளவு வந்து ஆக்ரோஷமாக அதிமுக எதிர்கட்சியா இல்லை அப்படின்னு? திமுக சரியான எதிர்கட்சி, அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? திமுக, திக, கம்யூனிஸ்ட், நீதி கட்சி இதெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது செமையா இருக்கும். கேள்வியே கிடையாது, பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நீங்களாம் பதிலே சொல்ல முடியாது. A² B² ரேஞ்சில் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டாலே பயங்கரமா G² ரேஞ்சில் கேட்பாங்க. கேள்வி என்னன்னா, எதிர்கட்சியாவே இவங்க இருந்துட்டா நல்லது. ஆளும் கட்சிக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த கேஸ்ல என்னாச்சு? அந்த பெண் காப்பாற்றப்பட்டாளா? அவன் பண்ணதுலேயும் ஒரு தவறு இருக்குங்கிற கேள்வி வந்துடுதா? அப்போ அதுலேருந்து லைட்டாக வெள்ளவா. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கேஸுனாயி அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய பணம் உடனடியாக நீதிமன்றத்திலேருந்து கிடைச்சி, இப்படி கேஸ் பை கேஸ், இஷ்யூ பை இஷ்யூ தான் பாலிடிக்ஸ் பண்ணணும். திமுக மாதிரி சொக்காயை கடிச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் அலையக்கூடாது. இல்ல, ஒரு சட்ட ஒழுங்கு அங்க நடந்திருக்கு அப்படின்றப்போ இப்போ இதே இடத்துல வந்து ஆப்போசிட்டா அதிமுக ஆளும் கட்சி திமுகவா இருந்திருந்தா, இன்னைக்கு கோவையில வந்து ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்திருந்தாரு, அந்த இடத்துல அவங்க ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ ஏதோ ஒரு அப்போசிஷன் சொல்லியிருப்பாங்க. உண்மையை தான் சொல்றேங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு பெரியவர் வந்து எல்லா முடிவும் எடுக்கிறாரு. அதை புதுசா வந்த மருமகளுக்கு கோவம் வருமா வராதா? மருமகள்னு சொன்னா நீங்க என்ன வேற மாதிரி பார்ப்பீங்க. புதுசா வர மருமகனுக்கு கோவம் வருமா வராதா? அந்த ஆளை பத்தி இல்லாத பொருளா சொல்லி அவர் நைட்டு போய் பீடி பிடிக்கிறாரு அப்படிலாம் சொல்லிக்கல, எதையாவது பண்ணி அவன் பேரை கெடுக்கிற வேலையை பண்ணுவீங்கல்ல. நீதி கட்சி இதை செய்தது, திக செய்து கொண்டிருக்கிறது, திமுக செய்கிறது. அந்த கொடைச்சல் வேலையை கொடுக்கறதும் பொய்ய பரப்புறது. ஏங்க, டிஎம்கே லோக் உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னு பீகார்ல சொல்றாரு. அதை அப்படியே தோசை திருப்பி தமிழர்கள் பீகார்களை அவமானப்படுத்துறாங்கன்னு திருப்புற வேலை யாரால பண்ண முடியும்? வீரப்பன் ரேஞ்சில் எப்படி சொல்றது? புறாக்கண்ணை கூட சொல்லலாம், அவன் குருவி கண்ணெல்லாம் சொல்ற அளவுக்கு பழகினால இல்லையா? அவன்கிட்ட போய் நீங்க திமுக மாதிரி ஒரு ஆள்கிட்ட என்ன பண்ணுவீங்க? டெஃபினட்டா he will be giving wrong. அவங்க அழகா பண்ணுவாங்க, தப்ப சரியா பண்ண தெரியும் திமுகவுக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்னைக்கு எதிர்ப்பு கருத்துக்கள் வராம இருக்கா? அண்ணாமலை தன் வேலையை ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்காரு. எந்த விஷயமாக இருந்தாலும் எடுத்து சொல்றாரு.
வரத்தானே செய்கிறது. அதுல ஏன் இந்த அண்ணாமலை சொன்ன அந்த 4000 கோடி விஷயத்தை தானே விஜயும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. சொல்ல வேண்டிய அதெல்லாம் ஒழுங்கா தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நடக்கும். ஒரே ஒரு தவறு நடக்கக்கூடாது. நாம் எல்லாரும் உண்மையிலேயே நேர்மையானவர், நல்லவர், அயன்மேன் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன், நேர்மையான மனிதன், அவர் எந்த விதத்திலையும் சோர்ந்து போய் அதற்கான விலையை கொடுத்துடக்கூடாது. நாத்தாக்கா எப்படி வேணாலும் போட்டோம், விஜய் என்ன வேணாலும் பண்ணட்டும், தோல்வி உறுதி. பிஜேபி அதிமுக வெற்றி பெற போறதுல எந்த கருப்பும் இல்லை. ஆனா இவங்க எங்க வேணாலும் போவாங்க. சபரீசன் நினைச்சா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவார். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொல்றாரு. 1,50,000 கோடி கெட்டவங்க கிட்ட கொடுத்தா பூந்து விளையாடிடுவான். 100 நாட்டை விலைக்கு வாங்கிடுவான். 100 நாட்டை விலைக்கு வாங்கிடுவான். நீங்களாம் நிலத்தை தானே வாங்குவீங்க. அவ்வளோ பெரிய பணம் அது. சும்மா முன்பணமாக கொடுத்து வாங்குறது தான். ஸோ அதையெல்லாம் மீறி நீங்க யோசிக்கணும். இப்போ அதிமுகல இருந்து செங்கோட்டையன் வெளியில் வந்த மாதிரியே திமுகல வந்து பிடிஆர் அவர்களுக்கு ஒரு அத்து இருக்கு. அவர் கட்சியை விட்டு வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு இருக்கு. அது இல்லைங்க. பிடிஆருடைய அரசியல்ங்கிறது வந்து வேற. பிடிஆர் நல்லவர்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க அப்பா நல்லவர், அவங்க தாத்தா ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப நல்லவர்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இருக்கிறதுல பெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள நீங்க கொண்டு போகலாம். பிடிஆர் வெளில வர்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் உள்ளிருந்த வகையிலே எல்லாத்தையும் பண்ண முடியும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கு உண்மையிலே கோபம் இருந்தா அவர் செட்டில் ஆயிட்டார். இவங்க இன்னும் ஒத்துமையாக வரல. அதிமுக பிஜேபி தாவேகா கூட்டணி வந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, பிடிஆர் வர்றதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். இங்கே 23,400 கோடி விளையாட போகுது சூன். பட் செங்கோட்டையன் வந்து இன்னும் இன்னைக்கு வெளில வந்ததா சொல்றீங்களே. 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல், ஈரோடுல அதிமுக வாங்கின வாக்கு என்ன? திருப்பூர்ல தோற்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த 2024 பிஜேபி தோற்பதற்கான காரணம் என்ன? செங்கோட்டையனுக்கு அதுல வேலையே இல்லையா? அதெல்லாம் இருந்தது. நல்லவர்னு நீங்க சொல்லும் போதே கோபம் வந்துடும். ஏன்னா எந்த இடத்துல ஒரு பெண்ணோ அல்லது பொருளோ அல்லது ஒரு கோபமோ வருதோ அந்த இடத்துல எல்லா தப்பும் நடக்கும். இவர்கிட்டையும் எல்லாம் வந்தது. உங்களோட அசப்ஷன் படி இப்ப திமுக கூட்டணி இப்படி இன்டாக்டா இருந்தா கூட ஜனவரி வரைக்கும் புது கேலண்டர் வாங்குவீங்கல்ல, 2026 கூட்டணி உடையும், அதனால என்டிஏ ஜெயிக்கும். இதெல்லாம் தானே உடையுங்க. சிம்பிளா யோசிச்சு பாருங்க. திமுக இப்ப என்ன பண்ணுது? விஜய் கிட்ட அதிமுக எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸையோ செங்கோட்டையனையோ அல்லது தினகரனையோ அனுப்பிச்சு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இங்க இவங்க கம்யூனிஸ்டோ அல்லது விசிகாவோ அதே சீட்ல நிப்பாங்களா? கண்டிப்பா அதிகம் கேட்பாங்க. திமுகவுக்கு என்னன்னா, நான் தானே செலவு பண்றேன், நீ பல்லுக்கு தானே தூக்குற, உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்னை கொண்டு போய் விடுற, திருப்பி கூப்பிட்டு வர்ற, இவ்வளவுதானே நீ பண்ற, அதுக்கான பணத்தை வாங்கிக்கிறல்ல, நான் 190 சீட்டு நிக்கணும், ஏன்னா அதிமுகவே எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். பாமா தேமுதிக உள்ள வந்தா அந்த சீட்டை யாருக்கிட்ட இருந்து பறிச்சு கொடுப்பீங்க? திமுக இப்போ ஆஸ்திரேலியா வரைக்கும் பேச ஆரம்பிச்சிருச்சு. உங்க கட்சி கூட எங்களோட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா தான் பிஜேபி எதிர்க்க முடியும், பிஜேபி எதிர்க்க எங்களால முடியல அப்படின்னு எல்லா நாட்டுல இருந்தெல்லாம் கட்சியெல்லாம் கூப்பிட்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கு. இப்ப தேமுதிக வந்தா என்ன சீட்டு கேட்பாங்க? 7.5 சீட்டையா கேட்பாங்க? கண்டிப்பா அவங்க 10 கேட்பாங்கல்ல. யார்கிட்ட இருந்து கொடுப்பீங்க? உங்க 180ல இருந்து கொடுப்பீங்களா? இதெல்லாம் இப்ப நடக்காது. நான் பல முறை சொல்லிட்டேன், ஜனவரி மாதத்துல தான் உங்களுக்கு மாற்றங்களே தெரியும்னு. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமா 1.5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். நடுவுல கரூர்ல நடந்ததுங்கிறது வந்து செந்தில் பாலாஜிங்கிறவர் போட்ட பிச்சை, தேவையில்லாதது. கரூர்ல எதையுமே பண்ணி இருந்திருக்க வேண்டாம், அமைதியா விட்டு இருந்திருக்கலாம். இப்ப அவருக்கு ஈஸியா தூக்கி கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. அதனாலதான் செங்கோட்டையன் மிகப்பெரிய தலைவர், 50 வருடமாக அதிமுகவினுடைய பெரிய ஆளு, கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு அந்த ஏரியால வந்து தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வஸ்தாது, இவரை போய் பார்த்துட்டு அவரை போய் பார்க்கிறார். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.